கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டது, தெரிந்து கொண்டது 9 வயசில் தான். இந்த படத்தை பார்த்தோன்னே என்னுடைய ஞாபகம் தான் வந்துச்சு. இந்த வயசில் தானே ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்று. நான் எங்கள் அத்தை வீட்டுக்கு லீவுக்காக போயிருந்தேன். அப்போது எங்கள் அத்தை அவங்க கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த சண்டே ஸ்கூல் நடந்துச்சு. அவங்க பிள்ளைகளோட என்னையும் சண்டே ஸ்கூலில் உட்கார வச்சாங்க. அன்றைக்கி அவங்க இயேசு கிறிஸ்துவை பற்றியும், அவர் பிறப்பு, அவர் மரணித்தது, எதுக்காக மரித்தார், அந்த இரத்தம் நமக்கு மன்னிப்பு கொடுக்கறது, நம்மளுக்கு விடுதலை, இந்த ரட்சிப்பு கொடுக்கறது, இயேசு கிறிஸ்துவை பற்றி அழகாக அவங்க இயேசு கிறிஸ்து பிறப்பிலேருந்து இறப்பு வரைக்கும் அவங்க சொன்னாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆண்டவர் நமக்காக வந்தார் என்பதை நான் அதை நம்பி அவரை ஏற்றுக்கொண்டேன். அன்னையிலிருந்து ஆண்டவரை நான் இறுக்கமாக பிடித்து கொண்டேன். ஆண்டவர் என்னை தாயின் கருவில் உருவாக்கும் முன்னே என்னை தெரிந்து கொண்டார். ஆனால் நான் தெரிந்து கொண்டது 9 வயசில் தான். எனக்கு அன்பானவர்களே, அப்போத்துலேருந்து ஆண்டவர் என்னுடைய சின்ன சின்ன நான் தவறாக நான் கடைக்கு போகும்போது அங்கே தேங்காய் அப்போல்லாம் பத்தையில் தான் தேங்காய் போடுவாங்க. அப்போ நான் அதை ஓரத்தில் கடிச்சுப்பேன். உடச்சக்கல்ல வாங்கினா அது பொட்டலம் அடித்து கொடுப்பாங்க. இப்போ தான் பாக்கெட் வந்திருக்கு. அந்த பொட்டலத்தை பிரித்து கடலையை சாப்பிடுவேன். அப்புறம் இதெல்லாம் பாவம், திருடுறதெல்லாம் பாவம்னு சண்டே ஸ்கூலில் போக போக தெரிஞ்சோடனே எல்லாம் விட்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள்லாம் அந்த சின்ன வயசுலேயே விட்டு ஆண்டவரோடு இருப்பேன். எல்லோரும் அந்த பொதிகை டிவி பார்த்தாலும் நான் பார்க்க மாட்டேன். நான் அந்த நேரத்தில் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிப்பேன். வேதத்தை எழுத்து கூட்டி கூட்டி வாசிப்பேன். அதோடைய சந்தேகத்தெல்லாம் நான் கேட்பேன். அப்பா இது என்ன டேடி அப்படின்னு கேட்பேன். அவ்வளோ க்யூட்டாக அவரும் நானும் நல்லா பேசி ரொம்ப சந்தோஷமாக இருந்ததெல்லாம் இப்போ நினச்சி பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. அன்னைக்கு இருந்த தேவன் இன்றைக்கி என் கூட தான் இருக்கிறாரு. ஆனால் இந்த படத்தை பார்த்தோன்னே எனக்கு அது பழைய ஞாபகம் வந்துச்சு. அதான் உங்ககிட்ட போட்டேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.